ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஹாட் பிரேக்கிங் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாரு. அவருடைய இந்த அரசியல் அமைப்பு ரொம்பவே வித்தியாசமாக சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. அவர் பதவியேற்றதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுவும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. அதனால் அவர் பதவியேற்றதுக்கு பிறகு சில விஷயங்களில் சிலது மெயினாக கடைபிடிக்கணும் ரொம்ப கடுமையாக என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. டாஸ்மார்க் விவகாரம் தான். டாஸ்மார்க் பொது இடங்களில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப கண்டிஷனாக இருந்தார். மெயினாக ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் கோவில், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை உடனடியாக மூடணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கை இந்த முறையில் விற்கக்கூடியவங்களை உடனடியாக பிடிச்சி உடனே அவங்கள பிடிச்சி உள்ளே போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தளபதியுடைய உத்தரவு மீறி சில சதி திட்டங்கள் ஒரு ஊரில் நடந்ததாகவும் அதை எதிர்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் போராடிய ஒரு சம்பவம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ வியாபாரியை ஓட விரட்டி அந்த ஊர் பெண்கள் அழித்திருக்கிறாங்க. எங்கள் சிஎம் சொல்லியும் நீங்கள் இந்த மாதிரி கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபடுவீங்களா? அப்படிலாம் நாங்கள் விடமாட்டோம், உங்களுடைய வியாபாரத்தை ஒழித்து கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வியாபாரியை ஓட விரட்டி அடித்திருக்கிறாங்க பெண்கள். ஸோ தற்போது அந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது நடந்தது எங்கு அப்படிங்கிற இதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக சுமார் 717 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் வேகமாக மூடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டதை சாதகமாக்கி கொண்டு சிலர் மறைமுகமாக சட்டவிரோத கள்ளச்சந்தை மது விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த விஷயம் அந்த பகுதி பெண்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்களே ஒட்டுமொத்தமாக திரண்டு சண்டைக்கு நின்றிருக்கின்றனர். முதலமைச்சர் விஜயின் மதுவிலக்கு முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த அந்த நபரை ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் ஒன்று சேர்ந்து ஓட விரட்டி அடித்தனர். அதோடு மட்டுமல்லாமல் சட்டவிரோத மது விற்பனை நடந்து வந்த அந்த இடத்தின் மீது சரமாரியாக கல்லெறிந்தும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை காட்டி அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். பெண்களுடைய இந்த அக்னி பிளம்பான ஆக்ரோஷத்தை கண்டு கள்ளச்சாராய வியாபாரிகள்லாம் அலறி அடித்து ஓடியுள்ளனர். இது தொடர்பான அதிரடி சிசிடிவி மற்றும் ஃபோன் வீடியோ காட்சிகள் தற்போது எக்ஸ் ட்விட்டர் தளத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களம் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பயங்கர வைரலாகி வருகிறது. அந்த வைரலான தகவல்களை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதை கேட்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அனைவருக்குமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இவருடைய உத்தரவுக்கு மக்களாகிய நாமளும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகமும் நமக்குள்ளே வந்திருக்கணும். ஏன்னா அவர் சொன்னதை செயல்படுத்துறது முழுக்க நம்மளும் அவருடைய இதில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையுமே நம்மளாலேயும் திருத்த முடியும். அதனால் உங்கள் ஏரியாவிலையும் இந்த மாதிரி நடந்தால் அதிரடியாக உடனே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதுக்குன்னு போராட்டத்துக்காக கல்லெடுத்து அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லலை. நீங்கள் பக்கத்தில் போலீஸில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சிஎம் சாருக்கே நேராக தகவல்கள் போகிற மாதிரி இப்போலாம் நிறைய வாய்ப்பு வந்துருச்சு. அதை பயன்படுத்தி நேராக தகவல்களை சொல்லிடுங்க. உடனே ஆக்ஷன் எடுத்து உங்கள் ஏரியா ப்ராப்ளங்களும் உடனே சால்வ் ஆகும். இதுதான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நியூஸு. இதோடு இன்னொரு ஹாட் நியூஸும் அரசியலில் வெளியாகி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது வேறு யாரும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசிய அந்த ஒரு இதுதான் இப்போ வெளியாகிருக்கு. இனி எவனோடு பேச்சுவார்த்தை இல்லை, மறுபடியும் தனித்து போட்டியிடுவேன், 20 பெண்கள் 20 ஆண்கள் என 2029க்காக சீமான் போட்ட மாஸ்டர் பிளானை அவரே இப்போ குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.
நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு மற்றும் தேர்தல் வியூகம் குறித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிக தெளிவான ஆக்ரோஷமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுதான் இப்போ மீண்டும் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், நாம் பேச வேண்டிய அரசியல் கருத்துக்களை பேசிவிட்டோம், இனிமே பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு எல்லாவற்றையும் மக்களிடம் கொண்டு சேர்ந்து விட்டோம். பொதுவாக மனிதர்களுக்கு கஷ்டம் வரும்போதுதான் கடவுளையும் கோயிலையும் தேடி போவாங்க. அதே போல தமிழக மக்கள் தங்களுக்கு பாதிப்பு வரும்போதுதான் ஒரு நாள் நிச்சயம் என் பிள்ளைகளை தேடி ஓடி வருவாங்க என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் கூட்டணி பேச்சுகளுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைத்த சீமான், இனி எவனோடு பேச்சுவார்த்தை கிடையாது, எந்த ஒரு திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல் எவரோடும் கூட்டணியின்றி மறுபடியும் தனித்து 40 தொகுதிகளில் களம் காண்போம். எப்போது போல சமத்துவமாக 20 பெண்கள் 20 ஆண்கள் என புலி மறவர்களை களமிறக்குவோம். இந்த தேர்தலில் நம் தற்காலிகமாக இழந்த வாக்குகளை மீட்டெடுத்து பன்மடங்கு வாக்குகளை உயர்த்தி அடுத்து நாங்கள் தான் என்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் என்று அதிரடியாக அவர் முழங்கியுள்ளார். சீமானுடைய இந்த அதிரடி அறிவிப்பு தம்பிகளுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டியுள்ளதாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து பரபரப்பாக அரசியலில் நிறைய விஷயத்தை அதிரடியாக செய்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மற்ற தலைவர்களும் அவங்க பக்கம் இருந்து நிறைய விஷயங்களை அறிவிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் அரசியலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அரசியல் களமே இப்போ சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லைங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா தமிழக அரசியலில் கடந்த 50 ஆண்டுகளாக 2 ஆட்சி தான் இருந்தது. ஒன்று திமுக ஆட்சி, இல்லைனா அதிமுக ஆட்சி. இதை 2ஐயும் முறியெடுத்து தாவே காட்சி இப்போ வந்தது எல்லாருக்குமே அரசியலில் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அதன்படி இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த ஒரு ட்ரெண்டிங் விஷயம் என்ன இப்போ வெளியாயிருக்குங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக அந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நாம் தமிழர் கட்சி தலைவர் இந்த மாதிரி முழக்கமிட்டது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.